எந்த படமும் இங்கே ஸ்மூத்தாக இனிமேல் எதிர்காலத்தில் ரிலீஸ் ஆகவே ஆகாது. கருத்து சுதந்திரமும் இருக்காது. லைக்கா மாதிரி நிறுவனங்களே இங்கே வந்து ஒரு 1000 கோடியோட வந்து அரை கோடியோட திரும்பி போனவங்க அவங்கெல்லாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரே நேரத்தில் 4 படம் அது கடன் வாங்கி எடுக்கிறாருங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க்கு தான். சிவகார்த்திகேயனோட ஒரு படி உயரத்தில் தான் சூர்யா இருக்கார். விஜய்க்கு நான் நல்லது தான் நினைப்பேன்னு ஒரு வார்த்தையை சொன்னார்ல, அது வந்து பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்கு. ஒரு கேப்பாடு நீ போய் பண்ணுறிய, இது தப்பு இல்லையா? அது வந்து வெறும் சக்கரை தண்ணி தானே, அது உடம்புக்கு கேடாச்சே, அதை நீங்கள் செய்யலாமான்னு அஜித் ரசிகனே கேட்குறேன். ப்ரொடியூசர் காசு போட்டால் அது வந்து பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டி போங்க. நான் காசு போட்டால் எல்லோரும் வந்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, சார் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மோட்டார் ரேஸ் நடந்ததுன்னா ஒரு 40 பேர் 50 பேர் தான் சார் வந்து உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி 40,000 பேர் வராங்கன்னா அஜித்துக்காக வராங்கன்றார். அப்போ அந்த அஜித்துக்காக வர வைத்தது எதுன்னா இந்த சினிமா. இந்த சினிமாவை வெட்டி வச்சுட்டு நீங்கள் அங்கே போய் உட்காந்து அவ்வளோ பண்ணுறீங்கல்ல. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலர் கண்ணாடி மீடியா. நான் உங்கள் விஜய் ரஃபீக். இன்றைக்கி நம்மளோட அந்தனன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், துபாய் ட்ரிப்லாம் எப்படி போச்சு? ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. ஓகே சார், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நான் அதுக்கு அடுத்து வரேன் துபாய் ட்ரிப் பற்றி. பராசக்தி திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயனுடைய 25வது திரைப்படம், ஜனநாயகனுக்கு போட்டின்னு நிறைய சொன்னாங்க. ரிலீஸ் ஆகி நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் போச்சு. நிறைய பேர் இப்போ தேட்டரில் ஆளே இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் 10 நாளில் 100 கோடி அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? அதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அதனால் கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்குன்னு தெரியல. அவங்க அப்படி ஒரு கலெக்ஷனை சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன நம்பிக்கையில் சொல்கிறாங்கன்னு தெரியல. பட்டு அதற்கேற்ற ஜிஎஸ்டி அவங்க கட்ட போகிறாங்க. அது என்ன இருந்தாலும் வருமான வரித்துறை பார்த்துட்டே இருப்பாங்க. இவ்வளவு கலெக்ஷனை எப்படி சொல்கிறீங்க, அதற்கான கணக்குகளை காமிக்குங்கும் போது ஏதோ ஒன்று அவங்க பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலும் நியாயமாக அந்த படம் வெற்றி அடையணும்னு விரும்பின நாட்களில் நானும் ஒருத்தன். என்னோடய இன்டர்வியூ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சார். பராசக்தி படம் மக்களை போய் சேரணுங்கிறதுல நான் ரொம்ப முனைப்பாக இருந்தேன். பல வீடியோக்களில் நான் அதை சொல்லியிருக்கேன். கட்டாயமாக இந்த படத்தை பாருங்கள், அது அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான படம் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ் வந்து அந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்கல. அது ஒரு பெரிய வருத்தம் தான் எனக்கு. அதே நேரத்தில் உண்மையை நம்ம பேசணும்னா இவ்வளோ பெரிய கலெக்ஷனாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் யதார்த்தம். இப்போ திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு கருத்தை அடிக்கடி முன் வச்சுட்டே இருக்கார். என்னென்னா, நீங்கள் வந்த கலெக்ஷனை சொல்லுங்கள், வராத ஒரு கலெக்ஷனை சொல்லி ஏன் அந்த ஹீரோவுக்கு சம்பளத்தை ஏற்றி விடுறீங்க அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ இந்த படம் தொடர்பாக, இந்த கலெக்ஷன் தொடர்பாக அவர் என்ன கருத்தை முன்வைக்கிறாருன்னு தெரியல. நீங்கள் யாராவது அவரை சந்திக்கும் போது கட்டாயமாக கேளுங்க. அவர் மறுபடியும் ஒரு புலம்புவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்னத்தை இங்கே உருவாக்கும் அப்படின்னா, சிவகார்த்திகனுடைய சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு என்ன அதில் நடந்துட போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்கள் இதை ஓட வச்சுருந்துருக்கணும்னு. மொழிப்போர் தியாகிகளை பற்றி இங்கே பெரிய அளவில் படங்கள் வரல. அந்த வகையில் இது நல்ல படம் தான். பட் ரொம்ப கமர்ஷியல் ரீதியாக அணுகிட்டாங்களோன்னு ஒரு பக்கம் ஒரு கருத்து இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஜனநாயகன் கூட ரிலீஸ் ஆக வேண்டி இருந்ததுனாலேயே விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை பர்சனலாக டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்கன்னு சுதா கோங்கரா ஒரு இன்டர்வியூவில் மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே இதனுடைய தோல்விக்கு அது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக அது வந்து இவங்க ஆரம்பத்திலேருந்து அந்த மோதலை தவிர்த்திருக்கலாம். ரசிகர்களுக்கு எங்கே கோபம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஜனநாயகன் வந்து 9ஆம் தேதியும் பராசக்தி 14ஆம் தேதி வர்றதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வரைக்கும் இந்த படத்தை வந்து அவங்க எந்த நோக்கத்தோடையும் அணுகலை. இவங்க 14ஆம் தேதியிலேருந்து முன் வந்து 10ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அங்கே தான் அவங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாச்சு. அதற்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ட்ரைலருடைய கவுண்டிங் வியூஸை வந்து அவங்க ரொம்ப ஜனநாயகனோட அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வேலையை பண்ணி அதுதான் உண்மைங்கிற அளவுக்கு இங்கே ஒரு ப்ரொபகண்டா பண்ணாங்க. அதில் இவங்க இன்னும் உண்டானாங்க. ஸோ இது 2 தான் பராசக்தி படத்தை அவங்க அடிக்கிறதுக்கு பெரிய காரணமாக இருந்துச்சு. சுதா கோங்கரா அதற்கப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லை. இது ஆரம்பத்திலே அவங்க நினச்சி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மோதலை அவங்க தவிர்த்திருக்கலாம். ஒரு பக்கம் படம் வந்து இந்த ஜென்சி கிட்ஸோட கனெக்ட் ஆகலைங்கிறது ஒன்று, இன்னொன்று கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவாக உள்ள படம்ங்கிறதும் உண்மைதான். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கருத்தியல் ரீதியாக அந்த படம் போய் சேர்ந்துருக்கணும். அது ஏன் சேராமல் போச்சுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு புரியல.
ஓகே சார். இப்போ இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுதா கோங்கராவுடைய கருத்துக்கு எதிராக இங்கே ஒரு படத்தை நீங்கள் நல்லா கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ தவறான கருத்துக்கள் பரப்பினாலும் கூட அந்த படம் ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் படத்தை மக்கள் ஏற்றுக்கல அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் இப்படி விஜய் ரசிகர்களை காரணம் சொல்கிறது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. உண்மைதான் அது. இப்போ படம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு வைங்களேன், நீங்கள் எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு தான் அந்த படத்தை வந்து கழுவி ஊற்றினாலும் சரி, அது மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ அதனால் நல்ல படத்தின் ஓட்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த படம் இன்னும் பெட்டராக இருந்திருந்ததுன்னா விஜய் ரசிகர்களுடைய பிரபகண்டாவையும் தாண்டி அது ஓடி இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே சார். சிவகார்த்திகேயன் அந்த விஜய் கிட்டேருந்து துப்பாக்கி வாங்கின நாள்லேருந்தே சரி, தன்னை விஜயுடைய தம்பி அப்படின்ற மாதிரி வந்து தான் காமிச்சிட்ருக்காரு. ஆடியோ லான்ச்சில் கூட அப்படி தான் பேசியிருந்தார். ஆனால் சார் இப்போ இந்த ட்ரைலருக்கு பாட்ஸ் போட்டு வியூஸ் ஏற்றுனது, அந்த டைமில் ரவிமோகன் கூட ஜனநாயகன் இஷ்யூ பற்றி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆனால் சிவகார்த்திகேயன் பெரிய அளவில் வாய் திறக்கல விஜய் சம்பந்தமாவோ ஜனநாயகன் சம்பந்தமாவோ. ஒரு கட்டத்தில் அந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதது தனக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சிவகார்த்திகேயன் அதை பயன்படுத்திக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் என்னெல்லாம் நினச்சாரோ அதுக்கு வேறொன்றாக முடிஞ்சிருச்சு. அதுதான் பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன் செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் ஒரு எதிரான முடிவை வந்து ரசிகர்கள் எடுத்தாங்க. அவருடைய கால்குலேஷன் மிஸ் ஆகி போச்சு. அது வந்து அவர் இப்போ நினச்சிருப்பார், என்னடா அது நாம் வந்து வேறொன்று நினைக்காது இன்னொன்றாக முடிஞ்சிருச்சேன்னு அவர் நினச்சிருக்கலாம். பட் காலம் கடந்து நினச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே நேரத்தில் விஜயினுடைய குட் லிஸ்ட்டில் அவர் இருந்தார். அது இப்போ இனிமேல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லை. அப்போ விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் படத்தோடு இன்னொருத்தர் படத்தை கொண்டு வரக்கூடாதா, அது தவறா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அது வந்து அந்த கேள்வி நியாயமற்றது தான். சிவகார்த்திகேயன் மாதிரி ஹீரோக்கள் வர்றதில் தவறே கிடையாது. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் மோதலாம். ஆனால் அந்த அந்த மோதும் போது அவங்க நடந்து கொள்கிற விதம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க ரவிமோகன் வந்து ஜனநாயகனுக்கு எதிராக ஒரு பிரச்சனை இங்கே வரும்பொழுது ஆதரவாக குரல் கொடுத்தாரு. ஆனால் நான் அவருடைய தம்பின்னு சொல்லுகிற சிவகார்த்திகேயன் ஒரு வார்த்தை பேசினார? பேசல. ரவிமோகனும் ஹீரோ தான், சிவகார்த்திகேயன் ஹீரோ தானே. இப்போ ரவிமோகனுக்கு வருகிற பிரச்சனை தானே உங்களுக்கு வரப்போகுது. அப்போ நீங்கள் வந்து வாயை திறக்கல. அப்போ உங்களுக்குள் ஏதோ ஒரு கல்மிஷம் இருக்குது, அல்லது வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஜனநாயகன் என்னதான் சார் கதை ரொம்ப இடுபறியாக போய்கிட்டே இருக்கே. சில பேர்லாம் வந்து இனிமேல் எலெக்ஷன் முடிஞ்சு தான் படம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. நானும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை வரவிடாமல் செய்யணுங்கிற நோக்கம் தான் இவங்கள்ட்ட இருக்குது. ஒரு நல்ல படத்தை கொடுத்துடணும், ஒரு தவறான கண்டென்ட் மக்கள்கிட்ட போயிடக்கூடாது, அதுக்காக தான் சென்சார் அமைப்பான நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி இதற்குள் ஒரு வன்மம் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, இதற்கு முன் நான் பார்த்ததே கிடையாது. நானும் 35 வருஷமாக சினிமா ரிப்போர்ட்டராக இங்கே இருக்கேன், பல பிரச்சனைகளை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்திற்கு வந்த பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனையை நான் பார்த்ததே கிடையாது. சென்சார் அமைப்புக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் சண்டை வரும், சென்சார் அமைப்புக்கும் இயக்குநர்களுக்கும் சண்டை வரும். எஸ்ஜே சூர்யா ஒரு முறை அவர் ஃபோனை எடுத்து உடைச்சிட்டே போனார். வானதி சீனிவாசனோட ஒரு ஆர்குமெண்ட் வந்து, அப்போ வானதி சீனிவாசன் வந்து சென்சார் போர்டு மெம்பராக இருந்தாங்க, உடைச்சிட்டு போனார். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதற்கப்புறம் அந்த படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட்டே திரும்ப வாங்கினாங்க. அது எந்த பட சமயத்தில்? அது எனக்கு நியூவாக ஏதோ ஒரு படம், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, நியூன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு படம், அதில் வந்து அப்படி ஒரு வேலை நடந்துச்சு. அப்படிப்பட்ட எஸ்ஜே சூர்யாவையே அவங்க வந்து மறந்துட்டு அதற்கப்புறம் அவருடைய படங்களை ஸ்மூத்தாக இங்கே விட்டாங்க. பெரிய அளவுக்கு வன்மத்தை வந்து அவர் மேலே செலுத்தலை. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், சண்டை போடுவாங்க, அது அந்த டேபிள்லேயே மறந்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு இப்படி ஒரு முரட்டுத்தனமான ஒரு தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அது சென்சார் மீதே ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. அதிருப்தி மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் இங்கே படம் எடுக்க வருகிற பல பேர் வந்து படம் எடுக்கணுமா, சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணணுமாங்கிற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கியிருக்கு. இப்போ சென்சார் போர்டில் இருக்கிற ஒரு சாதாரண மெம்பர் நினச்சா ஒரு படத்தை நிறுத்திட முடியாது. 1000 கோடி ரூபா படமாக இருந்தாலும் நிறுத்திட முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி கிரியேட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி அது கிடையாது. இப்போ சென்சாரில் படம் பார்ப்பாங்க, யாருடைய கருத்து மெஜாரிட்டி இருக்கோ அதை வச்சு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அதோட முடிஞ்சுது. ஆனால் அதிருப்தியோட ஒரு மெம்பர் இருப்பார்ல. இப்போ 5 பேர் படம் பார்த்தா 3 பேருக்கு பிடிச்சிருக்கு, 2 பேருக்கு பிடிக்கலன்னு இந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துக்கு போனாலோ அல்லது ஒரு புகார் கடிதத்தை மண்டல அதிகாரிகிட்ட கொடுத்தாலோ அந்த படத்தை நிறுத்த முடியுங்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ எந்த படமும் இங்கே ஸ்மூத்தாக இனிமேல் எதிர்காலத்தில் ரிலீஸ் ஆகவே ஆகாது, கருத்து சுதந்திரமும் இருக்காது. இப்போ நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு படத்தை எடுக்கலாம், அல்லது ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ எடுத்து சிந்தாமல் சிதறாமல் வெளியில் கொண்டு வரலாம். இப்போ இந்த படங்களுக்கு எதிராக ஒன்றும் இல்லை. இப்போ புரட்சிக்காரன்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் அதில் வந்து ஏகப்பட்ட கருத்துக்களை வேலுப்பிரபாகரன் சொல்லியிருப்பார். இப்போ அது போன்ற கருத்துக்கள் உள்ள படங்கள்லாம் எதிர்காலத்தில் வருமானா வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சென்சார் போர்டில் ஒருத்தர் நினச்சா கூட இந்த படத்தை நிறுத்திட முடியும். ஸோ அப்படி ஒரு அபாயகரமான போக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. எதிர்காலத்தில் அது இன்னும் நிறையா வரும்.
இப்போ எந்த படம் வந்தாலும் அதுக்கு வந்து முட்டுக்கட்டை இங்கே கட்டாயமாக யாரோ ஒருத்தர் போட போகிறாங்க. இது வந்து சினிமாவை பேரழிவிற்குள்ளே கொண்டு போகும். நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ கமல் சார்லாம் என்ன தான் அரசியலில் ஈடுபட்டாலும் கூட அவர் ஒரு ப்ராப்பர் சினிமா லவ்வர் அப்படிங்கும்போது கமல் சாரோ ரஜினி சாரோ அந்த மாதிரியான பெரிய ஆளுமைகள் இந்த விஷயத்தில் ஏன் சார் தலையிட்டு ஏதோ இது வரைக்கும் எந்த கருத்துமே சொல்லலை? அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கமல் கூட ஏதோ பேசுனதான் நான் நினைக்கிறேன். பட் ரஜினியெல்லாம் வாயவே திறக்கலை. இன்றைக்கி விஜய்க்கு வந்திருக்கிறது தான் நாளைக்கு அவங்களுக்கும் வருங்கிறத அவங்க புரிஞ்சுக்கல. இன்றைக்கி திமுக ஆட்சி இருக்கலாம், அல்லது அதிமுக ஆட்சி வரலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு விஜயே கூட ஆட்சிக்கு வந்துடலாம். ஆனால் ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு அரசு, அதன் கீழ் வந்திருக்கிற ஒரு அமைப்பு நினச்சா தமிழ் படங்களை என்ன வேணாலும் செய்யலாங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அதை தடுத்து நிறுத்த வேண்டியது ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே செஞ்சால் நடக்கும். இங்கே எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இது இன்னொரு படத்துக்கு வரும். வருஷத்துக்கு 10 படம் வரதே பெரிய விஷயமாக மாறும். இப்போது ஜனநாயகனுடைய இந்த சென்சார் இஷ்யூ இருக்குல்ல சார், இதில் வந்து கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மறு அப்பீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சில காட்சிகளை பிரச்சனைன்னு சொன்னாங்க, நீக்கிட்டோம், திரும்பவும் அதே காட்சிகளை சொல்லியே வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி சென்சாரில் இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா இதனுடைய தீர்வு என்னவாக தான் சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம பேசினோம்னா, இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை தள்ளி வச்சுருக்காங்க. அது என்னைக்குன்னு தெரியல. 1 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். அது அவங்க நினைக்கிறது தான். அப்போ அந்த தீர்ப்பு ஜனநாயகனுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட் போகும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன அந்த சென்சார் போர்டு அங்கேயும் வந்து ஹெவியாக ஆர்கியூ பண்ணுவாங்க. முடிந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து தடுப்பதற்கான ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஒருவேளை சென்சார் போர்டுக்கு ஆதரவாக வந்துச்சுன்னு வைங்களேன், விஜய் நீதிமன்றத்துக்கு போவார். விஜயோ அல்லது இந்த படத்தின் தயாரிப்பாளரோ சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அங்கே பெரிய ஆர்குமெண்ட் நடக்கும். அங்கேயும் வந்து இதே சென்சார் போர்டு மிகப்பெரிய வழக்கறிஞரை வச்சு வாதாடும். அப்போ அங்கே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அப்போது விஜய்கிட்ட ஏதோ ஒரு பதிலை அதிகாரம் மட்டும் எதிர்பார்த்துட்டே இருக்குது. வேற என்ன சண்டை இதுக்குள்ளே இருக்க போகுது? எவ்வளோ படங்கள் வருது, இது வேணாம் அப்படின்னா நறுக்கிட்டு போகிறாங்க இல்லையா? அல்லது இந்த படத்துக்கு நான் சர்டிஃபிகேட் தான் கொடுப்பேன் அப்படின்னா சரி கொடுங்க சார்னு வாங்கிட்டு போகிறாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் என்ன புரட்சியை பேசிட போகிறாங்க? சேகுவாராவுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கமர்ஷியல் படம். இதில் இந்த சீன் எனக்கு பிடிக்கலாங்கன்னா கட்டாயமாக நறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த பட தயாரிப்புகிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவங்க எந்த கட்டு கொடுத்தாலும் நாங்கள் கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அவ்வளவு தயாராக இருக்கிற ஒரு சினிமா நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் போய் இவ்வளோ சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லையே. இதை நறுக்குங்கன்னா நறுக்கிட்டு போகிறாங்க. அப்போ நோக்கம் வேறொன்றாக இருக்குது. இப்போ இந்த படம் எலெக்ஷனுக்கு ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் சார் விஜய் அவர்கள் இதையே கூட மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இந்த படம் வந்து மிகப்பெரிய லாஸ் ஆகுங்க. என்னென்னா இப்போ தேர்தலுக்கு பிறகு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுங்கிற சூழ்நிலையை அவங்க உருவாக்கிட்டாங்க. அதை தாண்டி தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்துருச்சுன்னா அது பெரிய மிராக்கிள். ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு அர்த்தம். ஒன்று அவங்களுடைய நிபந்தனைக்கு விஜய் ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த படம் வருவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. தேர்தலுக்கு பிறகு தான். அப்போ தேர்தலுக்கு பிறகு தான் இந்த படம் வரும்னா தயாரிப்பாளர் பெரிய அளவு லாஸ் ஆவார். இந்த அமேசான் பிரைம் வேறு ஒரு ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாம். இப்போ அவங்க வந்து ரிலீஸ் ஆகி 4 வாரம் கழித்து இந்த படத்தை போடுறதா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கோட்டாவில் இந்த படத்தை அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க சொன்ன டேட்டில் வரலன்னு வச்சிங்களேன், அந்த படம் பிரச்சனையாகும் அவங்க டேட்டு. ஸோ இது மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சொன்ன விலைக்கு வாங்காமல் பாதி விலையாக குறைப்பாங்க. அது ஒரு பெரிய லாஸாக மாறும் தயாரிப்பாளருக்கு. ஸோ இப்படி லாஸ் மேலே லாஸாக மாறும் பொழுது இந்த வட்டி கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். அப்போ விஜய் என்ன பண்ணுவார், என்னால் லாஸ் ஆன தயாரிப்பாளருக்கு நான் இன்னொரு படம் பண்ணித்தரேன்னு வருவார். வேறு வழி இல்லை, பண்ணித்தான் ஆகணும். இல்லைன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து பணமாக திருப்பி கொடுங்கன்னு கேட்பார். எப்போவுமே ஒரு நடிகர் அது யாராக வேணாலும் இருக்கட்டும், வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டார். அதுக்கு டேட்டா தான் கொடுப்பாரே தவிர பணமாக கொடுக்க மாட்டார். இதுலேயே வந்து விஜய்க்கு 75 கோடி ரூபா சம்பளம் பாக்கி இருக்கு, அதை விட்டு கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி வர்ற லாஸை விஜய் தானே எடுத்துக்கணும். அப்போ இன்னொரு படம் பண்ணித்தரேன்னா ஒரு மீண்டும் சினிமாவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பராசக்தி கலெக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சார், அந்த 100 கோடின்றது ஃபேக் கலெக்ஷன் தான் நமக்கு தெரியுதுன்ட்டு. சிவகார்த்திகேயன் இல்லை, இப்போ பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், இல்லை ரெட்ரோ திரைப்படமாக இருக்கட்டும், எந்த படம் வந்தாலுமே கொஞ்ச நாளில் 100 கோடின்னு போட்டு ஒரு போஸ்டர் வரதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 100 கோடின்றதே சலிச்சிருமோன்ற மாதிரி இருக்குது. இதில் எது உண்மை எது போயினே தெரியல. நீங்கள் சொன்னீங்க இது எல்லாமே அந்த ஹீரோக்களுக்கு தான் நல்லது, ஏன்னா அவங்க தான் சம்பளத்தை ஏற்றுவாங்கன்னு. இருந்துமே ஏன் சார் அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க? அதுவும் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஹீரோக்களுக்குலாம் கேட்குறேன். இல்லை, பிரதீப் ரங்கநாதனுக்கு மேக்ஸிமம் வந்துடுது. அது வந்து
ஃபேக் கலெக்ஷன் கிடையாது. மினிமம் கேரண்டி ஜோனுக்கு மினிமம் கேரண்டி இல்லை, மேக்ஸிமம் கேரண்டி அவர் இன்னைக்கு அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் ஓடுது. இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து அவரை ரொம்ப ரசிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அது பொய்ன்னு நான் சொல்லலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெட்ரோ மாதிரி படங்களுக்கு அப்படி ஒரு 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 மார்ஜின் அவங்க காமிக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு புறம் நடிகர்களுக்கு நல்லது, இன்னொரு பக்கம் சலிச்சு போயிடும்னு சொல்கிறீங்க. சலிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்னையா இதே வேலையாக போச்சு உங்களுக்கும்பாங்க. அதுதான் நடக்கும் சார் நானும் சொன்னேன். ஆமாம் ஆமாம். ஓகே சார், இப்போ இந்த பராசக்தி படத்தில் வில்லனா ரவிமோகனை பார்த்தோம் சார். எனக்கு என்னமோ இந்த வருஷமே அவர் கொஞ்சம் வேறு மாதிரி வந்திருக்காருன்னு தோணுது. இந்த படத்தில் வில்லன், அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, டேரக்டராக இறங்குறாரு. அடுத்து வந்து இப்போது நிறைய இன்டர்வியூஸில் பார்க்குறோம் ரவிமோகனே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கார். சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அந்த பிரிவுக்கு அப்புறமா ரவிமோகன் ஏதோ வேறு மாதிரி ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு, இப்போ தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்காருன்னு. அவருடைய இந்த மாறுதலை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது சுதந்திரமாக செயல்படுறாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு நெருக்கடி இருந்துச்சு. இன்னொன்று வந்து சுரேஷ் கிருஷ்ணாட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர், நீண்ட காலமாக படம் இயக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளே தொலைச்சிட்டதாக தான் நான் பார்த்தேன். அங்கிருந்து வெளியில் வந்த பிறகு அவருக்கு கிடைக்கிற உற்சாகம் எப்போவுமே வந்து இந்த ஊக்குவித்தவனை ஊக்குவிச்சா ஊக்குவித்தவனை தேக்கு வைப்பான்னு ஒரு பழமொழி உண்டு. அறிஞர் அண்ணா சொன்னது. அண்ணா சொல்லலை அது. அப்படியா? அண்ணா அவர்கள் காரில் சொன்னதா ஒரு இன்சிடென்ட் ஒன்று. அப்படியா? சரி சரி, அப்படி ஒரு பழமொழி இங்கே இருக்கு. ஸோ இன்னைக்கு ரவிமோகன் பின்னால் ஒருத்தர் இருந்து அவரை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனுடைய தைரியத்தினால தான் அவர் வந்து சொந்த கம்பெனியில் ஆரம்பிக்கிறாரு. ஒரே நேரத்தில் 4 படங்கிறதுலாம் மிகப்பெரிய ரிஸ்க்கு. இப்போ லைக்கா மாதிரி நிறுவனங்களே இங்கே வந்து ஒரு 1000 கோடியோட வந்து அரை கோடியோட திரும்பி போனவங்க அவங்கெல்லாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரே நேரத்தில் 4 படம் அது கடன் வாங்கி எடுக்கிறாருங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க்கு தான். அதையும் வந்து அவர் கவனிச்சிட்டாருன்னா நல்லாயிருக்கும், அவருடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி சொன்னதுனால கேட்குறேன், இந்தியன் 3 என்ன தான் சார் ஆச்சு? அதோட போயிட்டாங்களா அவ்வளோதான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்? இந்தியன் 3 பொறுத்தளவுக்கும் நிறைய டிஸ்பியூட் இருக்குது. ஆக்சுவலாக கமலஹாசனுக்கு சம்பளம் பாக்கி இருக்குது, சங்கருக்கு சம்பளம் பாக்கி இருக்குது. அதை தாண்டி படத்தில் இன்னொரு 40 கோடி ரூபா செலவு பண்ணணும்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் அந்த காப்பியை ரெடி பண்ண முடியும்னு. ஸோ இதற்கெல்லாம் தயாரிப்பு நிறுவனம் உடன்படணும்ல. இப்போ அவங்க பெரிய ரிஸ்கில் இருக்காங்க. அவங்க வந்து மீண்டும் கடன் வாங்கி இதுக்குள்ளே போட்டு இது என்னவா வரும்னே தெரியாது. அவங்க தொடர்ந்து படங்கள் பண்ணுவாங்களா சார்? பண்ணுறாங்க, தொடர்ந்து படம் பண்ணுறாங்க. பட் இந்தியன் 3 இப்போதைக்கு கையில் எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் யார் எப்போ எதில் மாட்டுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார். மிஸ்டர் க்ளீன், மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற பல பேர் மாட்டுறாங்க. ஏஆர் ரகுமான் சார், அவர்லாம் ஒரு சர்ச்சையில் சிக்குவார், அவருக்கெலாம் இந்த மாதிரியான போஸ்ட்லாம் அவரும் நம்ம பார்த்துட்டே இல்லை. என்னதான் சார் நடக்குது ஆக்சுவலாக அவரோட பிரச்சனை இல்லை? இல்லை, அவர் வந்து தன்னை ஒரு இஸ்லாமியருங்கிறதுனால புறக்கணிக்கிறாங்கங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதற்கு சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சொல்வதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது நமக்கு புரியல. ஒரு காலத்தில் பாலிவுட்டில் கலக்குன்னு கலக்குனவர் இதே ரஹ்மான் தான். அன்றைக்கி ஒன்றும் அவர் இந்துவெல்லாம் இல்லை, அன்றைக்கும் அவர் வந்து இஸ்லாமியராக தான் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கருத்தை முன்வைக்கிறாருன்னு நமக்கு புரியல. ஓகே சார், இப்போது சடனாக ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படங்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏஆர் ரஹ்மான் சாருமே இப்போது நிறைய வீடியோக்களில் வரதோ, கொஞ்சம் தன்னை எந்துவாக காமிச்சிக்கிறதோ, கொஞ்சம் அவரே சேல் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு, அவருமே கொஞ்சம் அட்டென்ஷன் சீக் பண்ணுறாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியா இருக்குமோ? ஏதாவது அப்படிப்பட்ட நபர் அவர் கிடையாது. ஒருவேளை காலம் மாற்றலாம் இல்லையா? எப்போவுமே புகழின் வெளிச்சத்தில் இருந்தவங்களுக்கு அந்த வெளிச்சம் கொஞ்சம் இருள ஆரம்பிக்கும் போது ஒரு பயம் வரும். ஒருவேளை அவருக்கும் அந்த பயம் வந்துருச்சான்னு நான் நினைக்கிறேன். அண்மை காலமாக அவர் வந்து சோசியல் மீடியாவில் நிறையா வராரு, பேசுகிறாரு. ரஹ்மானுடைய பெருமையை அவர் எங்கேயும் வரமாட்டாருங்கிறது தான். அவருடைய பாட்டு மட்டும்தான் பேசும், அவர் பேச மாட்டார் அப்படிங்கிறது தான். அவர் இப்போ அடிக்கடி வர்றது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்துது. அவர் அதை தவிர்க்கலாம். ஏன்னா இப்போ ரஹ்மானுங்கும் பொழுது எந்த கான்ட்ரவர்சிலையும் சிக்காத ஒரு நபர் அவர். எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ரொம்ப எளிமையான ஒருத்தர், எங்கேயுமே அவருடைய உயரத்துக்கு அவர் பந்தா பண்ணதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப எளிமையான அன்பான ஒருத்தர் வந்து இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு அட்ராக்ஷனை தேடுறதுங்கிறது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதை அவர் தவிர்க்கலாம். தனுஷ்க்கு திருமணம் February 14 இந்த நடிகை கூட தான் கிட்டத்தட்ட அஃபிஷியலாலாம் சில சோஷியல் மீடியா பேஜஸில் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன சார்? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக காதல் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாமே தவிர அது திருமணத்தில் முடியும் அப்படிங்கிறது நான் நம்பலை. அந்த பக்கம் விசாரித்தப்போ அவங்களும் வந்து அதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ தனுஷ் தரப்பில் நம்ம விசாரிக்கும் போது அதெல்லாம் ரொம்ப ஃபேக்குங்க, அப்படி ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ இன்றைக்கி ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருக்கார். இந்தியாவில் எல்லா மொழிகள்லேயும் ஒரு நடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாரு. அவர் மீது ஒரு கால்குலேட்டிவோட ஒரு காதல் வரும். இப்போ நடிகைகள் பெரும்பாலானோர் வந்து ரொம்ப
வசதியான மார்க்கெட்டில் டாப்பாக இருக்கிற ஒரு நடிகராக இருந்தால் கொஞ்சம் இளகிய மனதோடு அவர் அணுகுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை இந்த விஷயத்தில் அப்படி ஏதாவது நடக்குதான்னு தெரியல. ஆனால் திருமணத்தில் போய் முடியும்னு நான் நம்பவே இல்லை. இன்னொன்று அவருக்கு வந்து அந்த தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்க. தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு நாம் ஒரு முடிவு எடுப்பதுங்கிறது எப்போவுமே சரியாக இருக்காது. அவரும் வந்து ரொம்ப பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு, அவருடைய பில்கேட்ஸ் ஃபேமிலின்னா கூட நம்ம சொல்லலாம் தனுஷை. அவர் ரொம்ப எளிய பின்புலத்திலேருந்து வந்தவர். அவருடைய உறவினர்கள் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் ஒரு பார்ஷான லைஃப் ஸ்டைலை பண்ண மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இத்தனை வருடங்களாக சினிமாவை நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க, அதனால இது ஒரு முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் எத்தனை படங்கள் பண்ணுவார் அப்படின்றது நமக்கு தெரியல. கமல் சார் படங்கள் பண்ணுறாரா இல்லையான்றதே சந்தேகமாக இருக்குது. விஜய் சார் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு, அஜித் சார் ரேஸ் அது இதுன்னு போயிட்டாரு. இப்போ இந்த பொங்கலாக இருக்கட்டும், இந்த லாஸ்ட் பொங்கலாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் அப்பப்போ நல்ல படங்கள் வந்தாலும் கூட தமிழ் சினிமாவின் எதிர்காலம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். தமிழ் சினிமாவை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அடுத்த கட்ட நடிகர்கள் இல்லையோ. பிரதீப் ரங்கநாதன் சார்லாம் வந்து கொடுக்குறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ரஜினி கிட்ட விஜய் அவர்கள்கிட்ட இருந்த அந்த ஆளுமை இப்போ அடுத்த வர நடிகர்கள்கிட்ட இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது சார். இல்லை, அது ஒரே நாளில் அவங்களுக்கு வரல. இப்போ அஜித்தும் விஜயும் ரஜினியும் கமலும் பீக்கில் இருந்தப்போ எங்கே இருந்தாங்கன்னு பார்க்கணும்ல. மெல்ல வளர்ந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஜெயம் ரவியோ தனுஷோ சிம்புவோ எப்படி இருக்காங்களோ அப்படி தான் அன்னைக்கு அவங்க இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ரஜினியும் கமலுமே தூக்கி சாப்பிட்ற உயரத்துக்கு அவங்க வந்தாங்கல்ல. அது எங்கே நடக்குது, எப்போ நடக்குது? அந்த காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதற்காக நீங்கள் காத்திருக்கணும். எனக்கு தெரிந்து இப்போ இவங்களுக்கு கிடைத்த அந்த புகழ் இருக்கு இல்லையா, இது வந்து எதிர்காலத்தில் கட்டாயமாக ஒரு 2 பேருக்கு வரும். அது தனுஷா சிம்புவா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. அல்லது சிவகார்த்திகேயனா தனுஷா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் கட்டாயமாக உண்டு. தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு 2 துருவங்கள் இங்கே இருப்பாங்க. அது எம்கேடி காலத்துலேருந்து இருக்குது இல்லையா. சின்னப்பாவா தியாகராஜ பாகவதரா, எம்ஜிஆரா சிவாஜியா, அதுக்கப்புறம் ரஜினியா கமலா, அப்படி வந்துச்சு. இன்றைக்கி அஜிதா விஜயான்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னொரு போட்டி வரும் நிச்சயமாக. இதில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் சொல்லும்போது கூட இப்போ தனுஷா சிம்புவா சிவகார்த்திகேயனான்னு சொன்னீங்க. இந்த லீட்ல ஒரு டைமில் விக்ரம் சூர்யான்னு 2 பேர் இருந்தாங்க. ஆமாம். இப்போ அவங்க பெருசாக ஃபார்மில் இல்லைனாலுமே கூட ரசிகர்களுடைய ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ அந்த ஃபார்முக்கு வருவீங்க, உங்களுடைய படங்கள் எப்போ அந்த மிகப்பெரிய திருவிழாவாக மாறும் அப்படின்றது. அவங்க 2 பேர் திரும்ப அந்த தோல்விகள்லேருந்து மீண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விக்ரம் விட்டுருங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. பட் சூர்யா வருவார். ஓகே. ஆமாம், சூர்யா அடுத்தடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிற கதைகள் வந்து எக்ஸ்ட்ராடனரியான கதைகள்னு சொல்கிறாங்க. கட்டாயமாக ஒரு வெற்றி படமாக மாறும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சூர்யாவினுடைய அந்த உடற்கட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நிச்சயமாக இன்னும் கூட ஒரு படங்கள் பண்ணலாம். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணலாம். இன்றைக்கி ஆக்ஷன் ஹீரோவாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தான் அந்த இடத்துல சினிமா வச்சு பார்க்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனோட ஒரு படி உயரத்தில் தான் சூர்யா இருக்கார். ஸோ அதனால் கட்டாயமாக அந்த லிஸ்ட்டில் அவரும் இருப்பார். ஏன் சார் விக்ரமை விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்க? விக்ரமுக்கு வந்து துருவ விக்ரம்னு ஒரு பையன் வந்துட்டார். இதற்கப்புறமா அவருடைய பர்ஃபார்மன்ஸே அவர் குறைச்சிப்பார். ஏன்னா பையனுக்காக வந்து சில நேரம் அவங்க விட்டு கொடுக்கணும். அவர் ஒதுங்கினா தான் பையன் வர முடியும். ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் விலகி இருப்பார்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ சுந்தர் சி விஷால் ஹிப்ஹாப் தமிழா காம்போ டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுந்தர் சி சார் ஏன் ரஜினி சார் படத்துலேருந்து விலகினாருன்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறாங்க. டிஆர் சார் கூட அந்த வீடியோலாம் போட்டிருந்தார் அவருடைய சோஷியல் மீடியா பேஜில். உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, சிபி சக்கரவர்த்தி இதுக்குள்ளே எப்படி வந்தார், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன சார்? இல்லை, ரஜினியை பொறுத்தளவுக்கு கலகலப்பாக ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் சுந்தர்சியை கொண்டு வந்தாங்க. ஏன்னா தொடர்ந்து வன்முறை படங்களாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கடைசியாக வந்த கூலி வந்து அவரை ரொம்ப மாற்றிடுச்சு. ஆக்சுவலாக ரஜினி படம்னாலே குடும்பத்தோடு வர்றது தான் விருப்பமாக இருக்குது மக்களுக்கு. நீங்கள் பல வெளிநாடுகளில் குடும்பத்தோடு வந்து உள்ளே போக முடியாமல் திரும்பி போனவங்களாம் நிறைய பேர் உண்டு. எல்லாருமே ரஜினிக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடிதங்கள் மூலமாக, இமெயில் மூலமாக, ஃபோன் மூலமாக தொடர்ந்து சொல்லும் பொழுது நாம் அந்த மாதிரி படத்துலேருந்து விலகி ஒரு நல்ல குடும்ப படம் பண்ணணும்னு அவர் நினச்சிட்டார். அது வந்து காமெடியாக இருக்கணும், அதே மாதிரி அதில் ஒரு ஆக்ஷனும் கொஞ்சம் இருக்கணும், எல்லாமா கலந்து படம் எடுக்கிறவர் சுந்தர் சிங்கிறதுனால அவரை கூப்பிட்டாங்க. அந்த காம்பினேஷனே எல்லாருக்குமே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அது சுந்தர் சிங்கிறவர் ரொம்ப பழைய டைரக்டர், இன்றைக்கும் மார்க்கெட்டில் முக்கியமான இடத்துல இருக்கார். இருந்தாலும் அவரும் பழசு, ரஜினியும் பழசு. அந்த ஏஜுக்கு சேரும் பொழுது அது என்னவா வரும்னு தெரியாமல் கொஞ்சம் குழம்பியிருந்தாங்க. ரஜினிக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கும் போல இருக்குது. இன்னொன்று இப்போ ரஜினியை பொறுத்தளவுக்கு இப்போ அண்மை காலமாக அவர் கதை சொல்ல போகிறவங்கள்ட்ட அவர் நிறைய கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது வந்து பல இயக்குநர்களால் தாங்கிக்க முடியல. இப்போ சிபி சக்கரவர்த்தி கூட போகிறாருன்னு வைங்களேன், அவருக்கு வந்து ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட்லேயே இருக்கார் ரஜினி சார். ஒன்று சொன்னால் அது அப்போ ஓகேன்ட்டு திரும்ப ஒரு நாள் கழித்து திரும்பி ஃபோன் பண்ணி அதில் ஏதோ ஒரு கரெக்ஷன் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து
அது ஏஜின் காரணமாக ஒரு குழப்பத்தில் இருக்கு. ஒரு குழப்பத்தில் அவர் இருக்கிறதா ஒரு டாக் இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் பல இயக்குனர்களை அவர் தேர்ந்தெடுத்து திருப்பி வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறது. அது மாதிரி தான் இப்போ பார்க்கிங் டைரக்டர்லாம் வந்து கதை கேட்டு சூப்பர்னு சொல்லி அவருக்கு அட்வான்ஸ் கொடுங்கலாம் சொல்லிட்டாரு. கமல் ஆஃபீஸில் சொல்லி இவரோட தான் நான் படம் பண்ண போகிறேன் ராம்குமார் பாலகிருஷ்ணன், அவருக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதற்கப்புறம் அதில் ஏதோ பிரச்சனை வந்து தான் சிபி சக்கரவர்த்தி உள்ளே வந்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ரஜினி சாரை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்துட்டார் சுந்தர்சி. திரும்ப திரும்ப அவரும் வந்து ஹிட் படம் கொடுத்தவர், அவர் ஒரு மூத்த இயக்குனர். அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நெருக்கடி கொடுக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் தேவையான்னு நினைப்பார்ல அவர். ஸோ அதனால் வந்து அவர் முந்திக்கிட்டார். ஒரு நாள் அவர் தாமதமாக இருந்தால் அந்த அறிவிப்பை இவங்க அறிவிச்சிருப்பாங்க, சுந்தர்சி கிடையாதுன்னு. அது அவருக்கு அவமானமாக போயிடும். ஸோ அதனால தான் அவர் வந்து முந்திக்கிட்டதை பண்ணிட்டார். முக்கியமாக லோகேஷ் கனகராஜ் சார் தமிழ் சினிமாவின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் இருக்கார் எப்போவுமே. கூலி திரைப்படத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்லி ஒரு டவுன்ஃபால் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் சேர போகிற அந்த படத்தை அவர் தான் இயக்குவார்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் இல்லை நெல்சன் இயக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே தமிழில் கைதி 2 அவருடைய டைரக்ஷனில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கார்த்தி சாருமே கேட்டுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அதெல்லாம் விட்டுட்டு என்ன நிரூபிச்சாகணும் அப்படின்ற கட்டத்தில் தான் இப்போ இந்த அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. ஆமாம். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, இப்போ கூலியை பொறுத்தளவுக்கு அவர் கொஞ்சம் அவர் நினச்சதை பண்ண முடியல. அதற்கு காரணம் வந்து இப்போ நான் ரஜினியை பற்றி சொன்னேன். அவருக்கு நிறைய கதைகளில் குழப்பம் வரும், அதில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. இன்னொன்று லோகேஷ் கனகராஜ் ரஜினி அந்த காம்பினேஷனில் ரஜினிக்கு வந்து அவர் மீது ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கலந்து தான் ரஜினி கமல் படமே அவரால் பண்ண முடியாமல் போச்சு, லோகேஷ் கனகராஜ் படம். இப்போ என்னென்னா, மீண்டும் அதே மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு வந்தால் தான் இங்கே அவருக்கு பழைய மரியாதை கிடைக்கும். இப்போ அடுத்து கமலை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. விக்ரம் 3, இது வந்து விக்ரம் 2 வந்ததா, அதுக்கப்புறம் விக்ரம் 3ன்னு வச்சிங்களேன். ஸோ அது பண்ணணும்லாம் நினச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த மரியாதையை ஏற்படுத்தி தரப்போவது அல்லு அர்ஜுன் படம் தான். அல்லு அர்ஜுன் இன்றைக்கி ஒரு பெரிய பேன் இண்டியா ஸ்டாராக மாறி இருக்கார். அவருடைய லைனப்பே பயங்கரமாக இருக்குது. ஒரு பக்கம் அட்லி படம்லாம் பட்ஜெட்லாம் கேட்டால் தலை சுற்றுது, அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க, எடுத்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு பெரிய நடிகரோடு சேரும் பொழுது அவருடைய பழைய பொலிவு மீண்டும் கிடச்சிருங்கிறதுக்காக தான் போகிறார். விஜய் சார் கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணுறதுனால இதுக்கப்புறம் இந்த அஜித் வெர்சஸ் விஜய் அது இருக்கவே இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தெரி ரிலீஸ் வெர்சஸ் மங்காத்தா ரிலீஸ்னு ஒன்று வந்துச்சு. தெரி ஆல்ரெடி வந்து பொங்கலுக்கே ஆகிறதா இருந்துச்சு. தானு சார் வந்து சில ப்ரொடியூசர்ஸ் எங்கிட்ட பேசினாங்கன்னு மாற்றி வச்சார். சரி அட்லீஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆகிடும் 23ஆம் தேதி அப்படின்னு எதிர்பார்த்தா ஹாட்ஸ்பாட் 2 அண்ட் திரௌபதி 2 படங்களுடைய டேரக்டர் கேட்டாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ் கேட்டுக்கிறதுனால மறுபடியும் மாற்றி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. உண்மையாகவே தெரி ரிலீஸ் எப்போ தான் சார் ரிலீஸ் ஆகும்? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, அவருக்கு தானு சாருக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, விஜய் ரசிகர்கள் எல்லாமே கொஞ்சம் மைண்ட் செட்டில் இல்லை, எல்லாருமே கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் தெரிய ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, இந்த நேரத்தில் போய் பண்ணுறாருங்கிற மாதிரி வராமல் போயிட்டாங்கன்னு வைங்க, அது தேவையில்லாத சிக்கலாகும். அதனால் விட்டுருங்கிற மாதிரி சிலர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதைத்தான் அவர் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் மற்ற காரணங்களை சொல்லி தள்ளி போடுறேன். இப்போ இந்த இயக்குனர் வசந்தபாலன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிறைய அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்லேயே நான் பார்க்குறேன். ரீரிலீஸ்னு மறுவெளியீட்டுக்கு படங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் பண்ணுற படங்களுக்கு, பெரிய நடிகர்கள் பண்ணுற படங்களுக்கே தொடர்ந்து அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சின்ன படங்களை பற்றி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க சல்லியர்கள் படம் கூட இப்போ ரீசெண்டாக ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னு. இந்த நேரத்தில் இந்த ரீரிலீஸ் அப்படின்ற இந்த மறுவெளியீடு ரொம்ப அவசியமா சார்? மறுவெளியீடு அவசியம் இல்லை தான். ஆனால் இந்த பெரிய படங்களை எடுத்துகிட்டு லாஸ் ஆன தயாரிப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, அப்போ ரிலீஸ் பண்ணும்போது அது பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது. அந்த ஹீரோ இன்றைக்கி பெரிய ஹீரோவாக இருப்பார், அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இந்த நேரத்தில் வசூல் போட்டோம்னா ஒரு வசூலை எடுக்கலான்னு நினச்சி பண்ணுறாங்கல்ல, அது தவறு இல்லை. இப்போ ஏஎம் ரத்னம் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஒரு செட்பேக்கில் இருக்கார், அவருக்கு நிறைய கடன் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்முடைய படம் தானே இது, நாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணோம்னா எனக்கு ஒரு தொகை வரும்னு நினச்சி பண்ணுறதுல தவறு இல்லை. ஆனால் எந்த தேவையும் இல்லாமல் எங்கிட்ட படம் இருக்குது நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி பண்ணுறது இருக்குல்ல, அது தப்பு. ஏன்னா நிறைய படங்களுடைய தியேட்டர்களை அது வாரி எடுத்துகிட்டு போயிடுது. அதை வந்து வேணால் இன்னும் அதை கொஞ்சம் இன்னும் பர்டிகுலராக ஒரு சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்கும். அவர் ரொம்ப மேலோட்டமாக சொல்லிட்டாரு. அண்ட் இந்த மங்காத்தா ரீரிலீஸ் சார் என்னமோ சன் பிக்சர்ஸ் ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்களோ. ஏன்னா வந்து வரக்கூடிய போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நான் கமெண்ட்ஸ் பார்க்குறேன், நிறைய அஜித் ஃபேன்ஸ் வந்து எங்களுக்கு புது படத்துக்கே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, பரவாயில்ல ரீரிலீஸ்க்கு இவ்வளோ பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது அஜித்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இல்லை, வேற ஒருத்தர் படி வாங்குறாங்க அஜித்துக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான் அது. இன்றைக்கி வந்து விஜய்க்கு நேரடி எதிர் அஜித்து தான் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. ஆனால் தேர்தல் நெருங்க அதை அவங்க 2 பேருமே மாற்றிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஏன்னா இப்போ நடுவில் வந்து அஜித் சொன்ன ஒரு வார்த்தை அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவு போய் சேர்ந்துருக்கு. விஜய்க்கு நான் நல்லது தான் நினைப்பேன்னு ஒரு வார்த்தையை சொன்னார்ல, அது வந்து பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்கு. இது போன்ற வார்த்தைகள் வந்துடக்கூடாதோன்னு பதட்டப்படுறாங்க இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள். வந்து அப்படி ஒரு வார்த்தை அஜித் வாயிலேருந்து வந்துடக்கூடாது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த சண்டையை பெரிதுபடுத்துவதற்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி தான் ஜனநாயகன் ரிலீஸோடு மங்காத்தாவை இறக்கணும்னு நினச்சாங்க. இப்போ கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி ஜனநாயகனே வரல, இவங்க அறிவித்தபடி மங்காத்தாவை இறக்கணும், இல்லைன்னா தப்பாக போயிடும். ஜனநாயகனுக்காக பிளான் பண்ணதுங்கிறது வெளியில் தெரிஞ்சிடும், வேறு வழி இல்லை. அதனால் இப்போ மங்காத்தாவை இறக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த சண்டை மூட்டி ஒன்றும் நினைக்கிறாங்கல்ல, அவங்க பண்ணுற வேலை இது. ஒருவேளை மங்காத்தா ரிலீஸ் ஆகி போயிருச்சு, இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், பில்லா யார்கிட்ட இருக்குன்னு பார்ப்பாங்க. பில்லா 2 அதை இறக்குங்க அப்படின்னு இறக்குவாங்க. பில்லா ரீரிலீஸ் பண்ணிட்டாங்களே சார், இருக்கட்டும். இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு அஜித் படம் வரணும், அப்போ தான் சண்டையை நம்ம மூட்டி விட முடியும்னு நினைப்பாங்க. எல்லாமே கணக்குகள் தானுங்க, அரசியல் கணக்கு. இப்போ நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரை பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ சொன்ன மாதிரி யார் எப்போ வெளில வருவாங்கன்னே தெரிய மாட்டேது சார். அஜித்குமார் சார் அந்த ஆடு ஒன்று, அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து என் கூட நீங்கள் காரில் பயணிக்கணும்னா நம்ம ஒரு காசுக்கு 86,000 ரூபா அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரேசிங் டீம் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு ஸ்பான்சர்ஷிப்க்கு தான் பண்ணுறாரு அப்படின்னாலுமே கூட இங்கே இருக்கக்கூடிய சில அஜித் ரசிகர்களால் சுத்தமாக அதை ஏற்றுக்கவே முடியறதில்ல. நிறைய பேருடைய மனக்குமுறலெல்லாம் பார்க்க முடியுது. அஜித் சாருடைய இந்த செயல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தானங்க நான் இதை நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அஜித் வந்து சுயநலவாதியாக இருக்கார். அவருடைய தயாரிப்பாளர்களை அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு. அவருடைய படத்தின் பேரையே அவர் கெட்ட வார்த்தையாக நினைக்கிறாரு, சொல்ல மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அஜித் வந்து கட்டாயமாக பேட்டி கொடுப்பாருன்னு நான் சொன்ன வீடியோ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது, போய் பார்த்தா தெரியும். கட்டாயமாக அஜித் இறங்கி வந்து பேட்டி கொடுப்பாரு. இது நடக்குதா இல்லையா பாருங்கன்னா அதே மாதிரி நடந்துகிட்ருக்கு. தினந்தோறும் இன்றைக்கி சோசியல் மீடியாவை திறந்தீங்கன்னா அஜித் சம்மந்தப்பட்ட ஒரு 3 வீடியோவாவது வருது. ப்ரொமோஷனையே விரும்பாதவர், பொதுவெளியில் வந்து அதிகமாக தன்னை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவர், எதற்கு இதை தொடர்ந்து செய்யணும் தன் மேனேஜர் மூலமாக? அவருடைய ரேசிங் டீமுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கணும் சார், அவர் ப்ரொமோஷன். அப்போ சினிமா தொழில் கிடையாதா உங்களுக்கு? ரேசிங் தொழில்னா சினிமா தொழில் கிடையாதா? அதுக்கு பணம் போட மாட்டாரா ப்ரொடியூசர்? அவரோட பேஷன் இல்லை சார். எப்படிங்க அது? உங்களை வளர்த்து விட்டது எது? இன்றைக்கி அஜித்து ஆடிட்டோரியத்துக்கு வர்றாருன்னா தானே ஒரு 40,000 பேர் வரான். இப்போ துபாய் போயிருந்தப்போ நாங்கள் கேட்குறோம், ஒரு நண்பர் ஆக்சுவலாக அந்த களத்தில் இருக்கிற அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள், அவர் சொல்கிறாரு, சார் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மோட்டார் ரேஸ் நடந்ததுன்னா ஒரு 40 பேர் 50 பேர் தான் சார் வந்து உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி 40,000 பேர் வராங்கன்னா அஜித்துக்காக வராங்கன்றார். அப்போ அந்த அஜித்துக்காக வர வைத்தது எதுன்னா இந்த சினிமாவை எட்டி வச்சுட்டு நீங்கள் அங்கே போய் உட்காந்து அவ்வளோ பண்ணுறீங்கல்ல. இதை தான் நான் திரும்ப தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் பல அஜித் ரசிகர்கள் என் மீது கோவப்பட்டாங்க. இன்றைக்கி நான் கேட்ட கேள்வியை தான் அவன் கேட்குறான். அதே அஜித் ரசிகன், ஏன் ஒன்றை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு நீ ஒன்றுமே பண்ணல, அங்கே ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு கூட காரில் வந்தால் 1 லட்ச ரூபா கொடு, நான் காரில் ஏற்றி ரவுண்ட் அடித்து கொண்டு வந்து விட்றாங்க, தெரியாது என்ன நியாயம்னு கேட்குறேன். ஒரு கேடு நீ போய் பண்ணுறியே, இது தப்பு இல்லையா? அது வந்து வெறும் சக்கரை தண்ணி தானே, அது உடம்புக்கு கேடாச்சே, அதை நீங்கள் செய்யலாமான்னு அஜித் ரசிகனை கேட்குறேன். அப்போ நான் வந்து ஒரு காலத்தில் சொல்லும்போது என்னை எவ்வளோ திட்டுனாங்க, இன்றைக்கி அதே ரசிகர்கள் தானே கேட்குறாங்க, பதில் சொல்லுங்கள். ஓகே சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அஜித் சார் வந்து எந்த இடத்துலையும் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் எந்த இடத்துலையும் சொன்னதே இல்லை. ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் சொல்கிறது, எந்த நடிகர் சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் ஃபாலோ? அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்கிறது, என்னுடைய தொழில் நான் சம்பளம் வாங்குறேன், படம் நடிக்கிறேன், பிடிச்சா பாருங்கள் இல்லைனா விட்டுருங்க அப்படின்றதான். மேபி இந்த ஆடையுமே கூட எனக்கு ஸ்பான்சர்ஷிப் தேவைப்பட்டுச்சு, நான் பண்ணேன், அது குடிக்கிறதும் குடிக்காது உங்களுடைய விருப்பம், அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லைங்க, நான் எனக்கு பிடித்த ஒரு தொழிலை செய்கிறேன், பார்த்தா பாருங்கள் பார்க்காட்டி போவாங்கன்னு சொல்கிறதில்ல உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் வாங்க வேண்டிய சம்பளத்தை வாங்கிட்டு சொல்கிறீங்க, தயாரிப்பாளருக்கு பிரச்சனை. இப்போ இதே ரேஸை அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவருடைய காசு தான் அங்கே போகுது. நீங்கள் சொல்லுங்களேன், ஏன் ரேஸை பார்த்தா பாருங்கள் பார்க்காட்டி போங்கன்னு என்ன சொல்கிறாரு? இந்த ரேஸை எல்லார்ட்டையும் கொண்டு போகணும், இது வந்து கிரிக்கெட் மாதிரி பிரபலமாகணும். அப்போ அங்கே சுயநலம் இல்லையாது. ப்ரொடியூசர் காசு போட்டால் அது வந்து பார்த்தா பாருங்கள் பார்க்காட்டி போங்க, நான் காசு போட்டால் எல்லோரும் வந்து பாருங்கள். இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியலையே. ஓகே சார், இப்போ நீங்கள் துபாய் போயிருந்தீங்களா சார், நீங்கள் நயன்தாரா கூட எடுத்த ஒரு ஃபோட்டோ அவங்களோட அந்த தம்பதியினரோட, நான் கூட சோஷியல் மீடியாவில் பார்த்தப்போ ஏஐன்லாம் நினச்சேன். அப்புறம் உங்களோட அஃபிஷியல் பேஜில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இல்லை உண்மை தான் அப்படின்னு சொல்லி. நான் உங்களுடைய சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய. அவங்க உங்களை எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வச்சுருக்கீங்கன்ட்டு. நேரில் பார்க்கும்போது அந்த சந்திப்பு எப்படி சார் இருந்துச்சு, என்ன சொன்னாங்க? இல்லை, ரொம்ப கேஷுவலான ஒரு சந்திப்புங்க. அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் இருந்திருக்கும், அவ்வளோதான். நாங்கள் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கோம், அவங்க வந்தாங்க. நான் கவனிக்கல, நான் தான் முதல்ல உட்காந்துருந்தேன். நான் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன்.
பக்கத்தில் ஒரு உருவம் வந்து நின்றுச்சு. பார்த்தா விக்னேஷ் சிவன் கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க இங்கே என்ன அப்படின்னு விசாரித்தார். அப்படி பின்னாடியே வந்தவங்க அவங்க ரொம்ப அப்படியே சிரிச்சிட்டே நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து முதல்ல அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகாக்குனது நயன்தாரா தான். விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் தான். அதற்கப்புறம் எங்களுக்கு வந்து அவங்க மேலே எப்போவுமே வருத்தம்லாம் இருந்ததே கிடையாது. நாம் சினிமா தொடர்பாக ஒரு விஷயத்த சொல்கிறோம், அதற்கு அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அதன் காரணமாக ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். அப்போ கூட நாம் வந்து அவங்கள வந்து பெருசாலாம் நம்ம நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும், அவங்க காயப்படுற அளவுக்கு நம்ம எதுவுமே சொன்னதில்லை. இப்போ எங்களை அவங்க குரங்குன்னு சொன்னதுக்காக நாங்கள் அவங்கள ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கோமா என்ன? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கும் அந்த தயக்கம் போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அவங்க வந்து அவங்க குழந்தைகளை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த குழந்தைகள் வணக்கம்லாம் தமிழில் சொன்னப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பணக்கார ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகள்லாம் இங்கிலீஷில் தான் பேசணும்னு நினைப்பாங்க. அவங்க வீட்டில் தமிழில் தான் நாங்கள் பேசுகிறோம், தமிழ்லாம் சொல்லிக் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சின்ன சந்திப்பு, ஒரு அதிகபட்சம் ஒரு 6-7 நிமிஷம் ஃபோட்டோ எடுக்க சொல்லி எங்கள் கேமராமேன் கூட இருந்தார். அவர் தான் அதெல்லாம் எடுத்தார். டக்குன்னு என்ன பண்ணார், ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ எல்லாருமே ஃப்ளைட்டை பிடிக்கிற அவசரத்தில் இருக்கும். இந்த லாஸ்ட் கால்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் போயிட்டாங்க. எங்கள் பேர் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்கன்ட்டு. அவங்க தான் ஏங்க உங்களை கூப்பிட்றாங்க, ஃபோனில் இதில் பைக்கில் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பதட்டத்துலேயும் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே லைட்டிங் நல்லா இருக்காது, வாங்க நம்ம இங்கே நிற்போன்னு சொல்லி ஒரு லைட்டு ஃபேஸில் அடிக்கிற இடமா அவங்க தான் எங்களை கூப்பிட்டு போய் நிற்க வச்சு எடுக்க சொன்னாங்க அவரை. ஸோ அதனால் அந்த சந்திப்பில் அவங்களும் வந்து ஒரு இறுக்கமான முகத்தை காமிக்கல, நாங்களும் காமிக்கல. அதுதானே பண்பு. இப்போது சிபிராஜ் சாராக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ்குமார் சாராக இருக்கட்டும், அங்கே துபாய்க்கு கேஷுவலாக போயிட்டு அஜித் சாரை மீட் பண்ணி அந்த ரேஸ் ட்ராக் போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் துபாய் போனதுக்கு பின்னாடி மேபி ஏதோ ஒரு சந்திப்பு இருக்குமோ நாங்கள் நினச்சோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடக்கலையே. இல்லைங்க, நம்ம விஜய் இருந்தாலும் போய் பார்த்துருக்க மாட்டோம், அது வேறு. இவங்கள கூட நம்ம தேடி போய் பார்க்கலையே. அங்கே இருந்தாங்க, நாங்கள் இருந்தோம், அவங்க வந்தாங்க, பார்த்தோம், அவ்வளோதான். நம்ம அப்படி போய் அஜித் அங்கே போய் பார்க்கணுன்னு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே சார், தமிழ் சினிமாவில் பல இளம் இயக்குனர்கள் வந்து நல்ல படங்கள் கொடுத்துமே கூட அடுத்து மூவ் பண்ண முடியாமல் இருக்கும்போது, இப்போ சூர்யா மாதிரியான ஆட்கள், பெரிய ஹீரோக்கள் வந்து அடுத்தடுத்து வேறு மொழி இயக்குனர்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதோ அல்லது வேறு மொழி தயாரிப்பாளர்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதோ, தமிழில் தயாரிப்பாளர்களுக்கோ இயக்குனர்களுக்கோ அல்லது கதைகளுக்கோ அவ்வளோ பஞ்சமா சார்? இல்லைங்க, தமிழ் பட இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் கலைக்கு வந்து மொழியும் கிடையாது. நல்ல படங்களை நம்ம நேசிப்போம், அவ்வளோதான். அது எந்த மொழி படங்களாக இருந்தாலும் சரி. தயாரிப்பாளர் விஷயத்தில் மட்டும் அவர் வேணால் ஒரு நடைமுறையை கடைபிடிக்கலாம். இப்போ வெளிமாநில தயாரிப்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து அப்போ வளர்த்து விட்ட நாங்கள்லாம் சும்மா உட்காந்துருக்கிறதான்னு கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வருஷத்துக்கு ஒரு 3 படம் அவங்களோட பண்ணிங்கன்னா ஒரு படம் இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு பண்ணுறது தான் சரியாக இருக்கும். இன்னொன்று வந்து சூர்யா மேலே நீண்ட காலமாக ஒரு விமர்சனம் இருக்குது, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே படம் பண்ணிக்கிறீங்கன்ட்டு. வெளியில் வந்து படம் பண்ணுங்க, அப்போ தானே இன்னும் 4 தயாரிப்பாளர்கள் பிழைக்க முடியும்னு கேட்குறாங்க. அதை அவர் கன்சிடர் பண்ணணும், மற்றது எதுவும் பெருசாக தெரியல. ஓகே சார், ஒரு கடைசி கேள்வி. இப்போது இந்த 2026 தமிழ் சினிமாவுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில்? இல்லை அப்படி நம்ம என்ன ஜோசியமாக பார்க்க முடியும்? இல்லை சார், இப்போ வரவேற்கக்கூடிய திரைப்படங்கள் கேட்குறேன் சார். இப்போ அஜித்து கிடையாது, இல்லை அஜித்தும் விஜயும் ஒதுங்கிட்டாங்க, ரஜினியும் கமலும் கூட ஆல்மோஸ்ட் ஒதுங்கிட்டாங்க. இப்போ இருக்கிற நடிகர்களை வச்சு தான் நம்ம 2026லேருந்து ரன் பண்ணணும். இதுலேருந்து யார் அஜித் விஜய் உருவாக போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. நல்ல வேளையாக இப்போ பிரதீப் ரங்கநாதன் மாதிரியோ இன்னும் பல பேர் இங்கே புதுசாக வர்றாங்க. நல்ல புதுமுக ஹீரோக்கள் வந்து வரும்போதே வெற்றியோடு இங்கே வராங்க. அது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. படங்களும் கொஞ்சம் அந்த மலையாள படங்களை நம்ம வியக்கிற மாதிரி படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நிறையா வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இல்லை சார், ஏன் இது முக்கியமாக கேட்டேன் அப்படின்னா, அந்த இயரோட எண்டில் டாப் 10 மூவிஸ்னு சொல்கிற மாதிரி இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படங்கள்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ அந்தரன் சாருடைய பார்வையில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படங்கள்னு ஒரு 5 படங்கள் எடுத்தோன்னா என்ன படங்கள் சார் இருக்கும்? இல்லை அப்படிலாம் நான் எந்த படத்தையுமே எதிர்பார்க்கறது இல்லைங்க. நீங்கள் கவனிச்சா தெரியும், நல்ல படம்னா நல்லா இருக்குன்னு பாராட்டுவோம், அவ்வளோதான். ரொம்ப எதிர்பார்த்து இதுக்காக தான் காத்திருக்கேன் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. சூப்பர் சார், உங்கள் நேரம் ஒதுக்கி சினிமா கருத்துக்களை பகிர்ந்தெடுத்து நன்றி சார். நன்றி.